நான் டாக்டர் பாலா திரிபுரசுந்தரி ஃப்ரம் அமிர்தா ஆயுர்வேதா கிளினிக். இது வரைக்கும் சாஸ்திரம் அண்ட் சயின்ஸில் தினச்சரியால் விருத்தாகாரம் பற்றி பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ், என்னென்னலாம் சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் அதோட எஃபெக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் டிசீசஸ் வரும். ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு, இதெல்லாம் சொல்லியாச்சு. எல்லாரும் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு தானே தீரணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில், இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர காலகட்டத்தில் எல்லாத்தையும் இதெல்லாம் சாப்பிட்டு தானே ஆகணும். அது சாப்பிடாம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாருக்கும் இந்த ஒரு கொஸ்டின் மனசில் இருக்க தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, இதுக்கு பிரதானமான ஒரு சொல்யூஷன் என்ன, நமக்கு நாமே செஞ்சுக்கலாம். சின்ன வயசுலேருந்தே இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம், தன்னால் எந்த விதமான டிசீஸும் வராது. அப்படிங்கிறது தான் லங்கனம். லங்கனம் பரம ஔஷதம், அதாவது லகு ஆகாரம், அதாவது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஆகாரம். அட் த சேம் டைம் ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்லாம். 4 வேளை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி 3 வேளை சாப்பிட்றத அந்த மாதிரி ஒரு நாளைக்கு மட்டும் மாற்றிக்கலாம். அடிக்கடி 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ, இல்லை 2 days ஒன்ஸோ, இல்லைனாக்க வீக்லி ஒன்ஸோ, இல்லை 6 நாளைக்கு ஒரு வாட்டியோ, இதெல்லாம் மாற்றிக்கலாம். இதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே செஞ்சுன்னு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கு எந்த விதமான வியாதியும் வராது. அப்படிங்கிறது இன்னைக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மிக பெரிய ஒரு முக்கியத்துவம் வகிச்சுருக்கு. ஸோ வாட் இஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்? இந்த ஹெல்த்தில் சாஸ்திரத்தில் ஏன் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, விரதங்கள் ஏகாதசி, சஷ்டி, கிருத்திகை, சதுர்த்தி அப்படின்னு பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக அடுத்தது விரதங்கள் வந்துட்டே இருக்கும். எல்லாரும் நித்தியப்படி பூஜை, நித்திய கர்மானுஷ்டானங்கள்னு சொல்லிட்டு டெய்லி ரொட்டீன்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்களுக்கு லேட் ஆகிடும். 10 மணிக்கெலாம் சாப்பிட்டாங்கனாக்க அவங்களுக்கு அடுத்தது ஒரு ஃபுல் சாப்பாடே சாப்பிடுவாங்க. அட் த சேம் டைம் பார்த்தோன்னா நைட்டு தான் சாப்பாடு. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 வாட்டி சாப்பிட்றது. ஒரு நாளைக்கு, ஏன்னா காலம்புற சாப்பிட்ட சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டாக்க நைட்டு வரைக்கும் பசிக்காது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஸ்நாக் இருக்கோ சின்ன சின்ன ஸ்நாக் தான் சாப்பிட முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஸ்கெட்லாம் சாப்பிட முடியாது. நம்ம அந்த காலத்தில் அவ்வளோலாம் பிஸ்கெட்ஸ்லாம் கிடையாது. பிகாஸ் பிஸ்கெட் பசியை அடைச்சிடும். ப்ரெட்டும் பிஸ்கெட்டும் பசியை அடைக்கிடும். ஒரு விதத்தில் பார்க்க போனாக்க அதுவே நம்ம நாட்டுக்கு பெரிய சாபம். பிகாஸ் அந்த இம்போர்ட் பண்ண அந்த பிஸ்கெட் ஆனது என்னன்னாக்க நம்ம வயிறு பசியை அடக்கி, எஸ்பெஷலி பிறந்த குழந்தைக்கு பிஸ்கெட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட்டை கொடுத்து வயிற்று பசியை அப்படியே அமுக்கி அந்த குழந்தை பசிக்கவே பசிக்காது, மந்தமாக இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால பலவிதமான வியாதிகள், எஸ்பெஷலி ஆட்டிசம் வருது. ஸோ இந்த மாதிரி பலவிதமான மென்டல் டிஸார்டரும், ஸ்டொமக் அப்செட்ஸும், அதனால் ஏற்படக்கூடிய அலர்ஜிஸும், அதனால் ஏற்படக்கூடிய வீசிங், லூஸ் மோஷன் ஆகிறதும், அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டொமக் அப்செட் ஏற்படுறதும், இந்த மாதிரி பலவிதமான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். பிகாஸ் அந்த ஏஜில் அந்த பிறந்த குழந்தைகளுக்கு 6 monthsக்கு அப்புறம் பிஸ்கெட் கொடுக்கறதுங்கிறத பழக்கம் என்னென்னா இவ்வளோ தூரம் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. முழு முதற் காரணம் என்னன்னாக்க பிஸ்கெட் தான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஒரு நாளைக்கும் நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னாக்க, எல்லாரும் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கூட ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருக்காங்க. என்ன ரீசன்? 3 வேளையும் சாப்பிடாம ஒரு வேளை சாப்பாடு போடலாம், பாக்கி வேலையில் லைட்டான பழமோ பாலோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படிங்க. ஒரு நாளைக்கு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ஒரு நாளைக்கு லீவு, மொத்தமும் லீவ் கிடையாது. அப்படி இருந்தாலும் ஒர்க் பண்ணுவோம். அது நம்ம சாப்பிடக்கூடிய பழங்களோ இல்லை பாலோ இல்லைனாக்க கஞ்சியோ அதை டைஜஸ்ட் பண்ணும். அது எப்படி இருந்தாலும் திடீர்னு ஒரேடியாக லீவும் கொடுத்துட முடியாது இல்லையா அதுக்கு. அதனால் அதுக்கு லைட்டாக கொஞ்சமாக ஒர்க் கொடுக்குறோம். தட் இஸ் கால்டு லங்கனம். அதை தான் லங்கனம்னு குறிப்பிடுறோம். அதே சமயம் இப்போ பார்த்தோன்னா உடம்பு ஒரு மிஷின் தான், கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான மிஷின். ஒரு பார்ட்டும் எடுத்து பார்த்தோன்னா எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்டால் தெரியாது யாருக்குமே. ஸோ தன்னால் இயங்கிறது, என்ன ரீசன்னே தெரியாமல் அப்படியே இயங்கிறது, அந்த பிராணவாயுவை வச்சுன்னு இயங்கிறது. மெஷின் ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தோன்னா மெஷினுக்கு ஒரு நாளைக்கு லீவ் கொடுப்பாங்க.
எல்லா மிஷினும் ஆஃப் பண்ணி வைப்பாங்க, எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணி வைப்பாங்க. இந்த மெஷினுக்கு நம்ம என்ன, இந்த தேகம்ங்கிற மிஷினுக்கு என்ன நம்ம செய்யறோம்? கீப் ஆன் 3 வேளையும் என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ அத்தனையும் சாப்பிட்டு இந்த மெஷினை நம்ம நல்லா பொல்யூட் பண்ணி வைக்கிறோம், ஓவர்லோடு பண்ணுறோம் எப்போ பாரு. அப்படி இருக்கும் போது ஏன் டிசீசஸ் வராது? எல்லாரும் இதை கொஞ்சம் யோசிங்க, எல்லாரும் கொஞ்சமாவது இதை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு கான்செப்ட் விஞ்ஞான உலகத்தில் இன்னைக்கு எல்லாரும் குறிப்பிடக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.